ஈரான் மீது மீண்டும் தாக்குதலை தொடங்கியது அமெரிக்கா. பெரும் பதற்றத்தில் மத்திய கிழக்கு. எரிபொருள் போக்குவரத்து பாதையில் புதிய பதற்றம். அமெரிக்காவை நிராகரித்த ஈரான். அப்பெக் உலங்கு வானூர்தி விவகாரம். ஈரானுக்கு அமெரிக்கா பதிலடி. பிலிப்பைன்ஸ் நிலநடுக்கம். 32,000 பேர் முகாம்களில் தங்க வைப்பு. பாகிஸ்தானின் காஷ்மீரில் இராணுவம் துப்பாக்கிச் சூடு. 30 பேர் பலி. ஈராக்கில் சாலையில் கவிழ்ந்து தீப்பற்றி எரிந்த பஸ். 21 பேர் பலி. பெண்களை தொந்தரவு செய்தார் முதல்வர் விஜய் எச்சரிக்கை. அமெரிக்காவின் 5வது கடற்படை தளத்தின் மீது தாக்குதல். ஈரான் கொடுத்த மிகப்பெரிய பதிலடி. இனி விரிவான செய்திகள். பிலிப்பைன்ஸ் நிலநடுக்கம். 32,000 பேர் முகாம்களில் தங்க வைப்பு. ஆசியாவில் அமைந்துள்ள நாடு பிலிப்பைன்ஸ். இந்த நாட்டின் மைண்டனோ தீவை மையமாக கொண்டு நேற்று பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் பல்வேறு பகுதிகளில் கட்டடங்கள் இடிந்து வீழ்ந்திருக்கின்றன. டிக்டர் அளவுகோலில் 7.8 பதிவான இந்த பூகம்பத்தால் பீதியடைந்த மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி சாலைகளில் தஞ்சமடைந்தனர். நிலநடுக்கத்தால் சில பகுதிகளில் நிலச்சரிவும் ஏற்பட்டது. சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது. இந்த நிலையில் பிலிப்பைன்ஸ் நிலநடுக்கத்தில் 37 பேர் பலியாகியிருக்கின்றனர். மேலும் 500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கின்றனர். அதேவேளை நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட 32,000 பேர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு தேவையான உணவு, அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளன. அதேவேளை நிலநடுக்கத்தால் மைண்டனோ நகரமே நிலை குலைந்துள்ள நிலையில் மீட்பு பணிகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றன. அமெரிக்காவின் 5வது கடற்படை தளத்தின் மீது தாக்குதல். ஈரான் கொடுத்த மிகப்பெரிய பதிலடி. அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரான் மற்றொரு தாக்குதலை முன்னெடுத்துள்ளது. ஹர்மோஸ் ஜலசந்தி பகுதியில் அமெரிக்க இராணுவத்துக்கு சொந்தமான அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தப்பட்டதற்கு எதிராக அமெரிக்கா ஈரான் மீது 3 கட்டங்களாக புதிய தாக்குதலை முன்னெடுத்தது. குறிப்பாக ஹர்மோஸ் ஜலசந்தி அருகே நிலைநிறுத்தப்பட்டுள்ள ஈரானிய படைகளின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் ரேடார் நிலையங்களை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானின் பல்வேறு செய்தி நிறுவனங்கள் உறுதிப்படுத்திய தகவல்களின்படி தெற்கே ஈரானின் ஜாக், பந்தர் அப்பாஸ், கெசிம் தீவு, சிரிக் போன்ற பல பகுதிகளில் வெடிப்புச் சத்தம் கேட்டிருக்கின்றது. சிரிக் மாவட்டத்தில் அமெரிக்க படைகள் நடத்திய தாக்குதலில் 2 தண்ணீர் தொட்டிகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. அமெரிக்காவின் இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக குவைத்திலுள்ள அலியல் சேலம் தளத்தின் மீது ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. அத்துடன் இதற்கு ஒரு படி மேலாக பஹ்ரைனில் உள்ள அமெரிக்காவின் 5வது கடற்படை தளத்தின் மீது IRGC ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்கின்றது. மேலும் அமெரிக்காவின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்தால் ஈரான் கடுமையான பதிலடியை திருப்பிக் கொடுக்கும் என எச்சரிக்கையையும் விடுத்திருக்கின்றது. ஈராக்கில் சாலையில் கவிழ்ந்து தீப்பற்றி எரிந்த பஸ். 21 பேர் பலி. மத்திய கிழக்கில் அமைந்துள்ள நாடு ஈராக் ஆகும். அந்த நாட்டில் நஜப் நகரில் புகழ்பெற்ற இஸ்லாமிய மத வழிபாட்டு தலம் காணப்படுகின்றது. இந்த வழிபாட்டு தலத்திற்கு நாட்டின் பல்வேறு நகரங்களில் இருந்தும் மக்கள் வந்து வழிபாடு நடத்தி செல்கின்றனர். அந்த வகையில் பசுரா மாகாணத்தைச் சேர்ந்த 41 பேர் பஸ்ஸில் நஜப் நகருக்கு ஆன்மீக சுற்றுலா சென்றிருக்கின்றனர். நஜப் நகரில் வழிபாட்டை முடித்துவிட்டு பஸ்ஸில் பசுரா நகருக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். இந்த நிலையில் அந்த நாட்டின் தைகியூர் மாகாணம் நசிர்காய் நகரிலுள்ள நெடுஞ்சாலையில் நேற்று மதியம் சென்றபோது டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த பஸ் சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியிருக்கின்றது. இந்த சம்பவத்தில் பஸ் தீப்பற்றி எரிந்திருக்கின்றது. இந்த கோர விபத்தில் பஸ்ஸில் பயணம் செய்த 21 பேர் தீயில் உடல் கருகி உயிரிழந்திருக்கின்றனர். மேலும் 20 பேர் படுகாயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. தகவல் அறிந்து விரைந்து சென்ற மீட்புக் குழுவினர் படுகாயமடைந்தவர்களை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதித்திருக்கின்றனர். மேலும் இந்த விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அப்பெக் உலங்கு வானூர்தி விவகாரம். ஈரானுக்கு அமெரிக்கா பதிலடி. ஹோர்மோஸ் நீரிணைக்கு அருகே அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக இராணுவ தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்க இராணுவத்தின் AH-64 அப்பெக் உலங்கு வானூர்தி ஒன்று ஹோர்மோஸ் நீரிணை பகுதியில் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியதை தொடர்ந்து இந்த பதிலடி நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு வெளியிட்டுள்ள தகவலின்படி குறித்த உலங்கு வானூர்தியில் பயணித்த 2 இராணுவ பணியாளர்களும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர்.
அவர்களுக்கு எந்தவிதமான காயங்களும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் இந்த தாக்குதலுக்கு அமெரிக்கா அவசியமாக பதிலளிக்க வேண்டும் என ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து ஈரானின் இராணுவ மற்றும் கண்காணிப்பு வசதிகளை இலக்காக கொண்டு அமெரிக்கா துல்லிய தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதற்கிடையில் அமெரிக்க தாக்குதல்கள் குறித்து அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து ஈரானின் ஹோர்மாஸ்கான் மாகாணத்தின் கிழக்கு பகுதியான குகிஸ்டாக், சிரிக் மற்றும் மினாப் உள்ளிட்ட பகுதிகளில் பல வெடிப்புச் சத்தங்கள் கேட்கப்பட்டதாக ஈரானிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. எனினும் அப்பெக் உலங்கு வானூர்தி திட்டமிட்டு சுட்டு வீழ்த்தப்பட்டதா அல்லது வேறு காரணங்களால் விபத்துக்குள்ளானதா என்பது தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். பாகிஸ்தானின் காஷ்மீரில் இராணுவம் துப்பாக்கிச்சூடு, 30 பேர் பலி. ஜம்மு காஷ்மீரின் 35% பகுதியை பாகிஸ்தான் ஆளுகைக்குட்பட்ட பகுதியாக காணப்படுகின்றது. பாகிஸ்தானின் காஷ்மீருக்கு தனியே ஜனாதிபதி, பிரதமர், சட்டசபை காணப்படுகின்றது. இதனிடையே பாகிஸ்தான் காஷ்மீரில் நடைபெறும் மனித உரிமை மீறல்கள், விலைவாசி உயர்வு, அரசியல் உரிமைகள் பறிப்பு உள்ளிட்ட பிரச்சினைகளை முன்னிறுத்தி அவாமி நடவடிக்கை குழு என்ற மனித உரிமைகள் அமைப்பு அவ்வப்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தது. இந்த நிலையில் காஷ்மீர் அரசுக்கு எதிராகவும் மின்சாரம், உணவுப் பொருளில் மானியம் உள்பட 38 கோரிக்கைகளை முன்வைத்து மனித உரிமை அமைப்பு இன்று போராட்டம் நடத்தியிருக்கிறது. இந்த போராட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றிருக்கின்றனர். போராட்டத்தில் பங்கேற்றோர் காஷ்மீரில் நிலவி வரும் மனித உரிமை மீறல்களை கண்டித்து கோஷங்களை எழுப்பியிருக்கின்றனர். அப்போது போராட்டக்காரர்கள் மீது பாகிஸ்தான் இராணுவம் சரமாரியாக துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றது. இந்த துப்பாக்கிச் சூட்டில் 30 பேர் பலியானதாகவும் மேலும் 200க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்ததாகவும் இந்த சம்பவத்தால் காஷ்மீரில் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகின்றதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. ஈரான் மீது மீண்டும் தாக்குதலை தொடங்கியது அமெரிக்கா. பெரும் பதற்றத்தில் மத்திய கிழக்கு. அமெரிக்க இராணுவத்தின் அப்பாச் ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தப்பட்டதற்கு பதிலடியாக ஈரான் மீது இன்று அதிகாலை அமெரிக்கா தாக்குதல் நடத்த தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேற்று யெமன் கடற்பரப்பில் ஹர்மோஸ் ஜலசந்தி அருகே கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்த அமெரிக்க இராணுவ ஹெலிகாப்டர் கடலில் விழுந்திருக்கின்றது. ஈரான் தான் தங்கள் ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்தியது என அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். ஹெலிகாப்டரில் இருந்த 2 விமானிகள் மீட்கப்பட்டதாக தெரிவித்த அவர் இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என கூறியிருந்த நிலையில் அமெரிக்கா ஈரானின் தென்பகுதி நகரங்களில் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் ரேடார் தளங்களை குறிவைத்து அமெரிக்க படைகள் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு தெரிவித்துள்ளது. குறிப்பாக ஈரானின் மிக முக்கிய துறைமுக நகரான பண்டார் அப்பாஸ் மீது அமெரிக்க ஏவுகணைகள் வீசியிருக்கிறது. மேலும் ஈரானின் கடற்படை தளங்கள் அமைந்துள்ள கெசும் தீவிலும் தாக்குதல் நடத்தியுள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. பெண்களை தொந்தரவு செய்தால் முதல்வர் விஜய் எச்சரிக்கை. பெண்களுக்கு எதிரான கொடுமையை சிறிதளவு கூட சகித்துக் கொள்ள முடியாது என முதல்வர் விஜய் பேசியிருக்கின்றார். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்வில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைத்தார். பெண் காவலரும் சிங்கமும் உள்ளது போல் வடிவமைக்கப்பட்ட சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை லட்சணையை வெளியிட்ட முதல்வர் விஜய் பின்னர் ரோந்து வாகனங்களை துவக்கி அதனை தானே ஓட்டியிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து நிகழ்வில் பேசிய முதல்வர் விஜய், சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சி மனதிற்கு நெருக்கமான ஒன்றாகும். நமது பாட்டி, அம்மா, அக்கா, தங்கை என ஒவ்வொரு வீட்டில் உள்ள பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வோம் என்று கூறினேன். அதனை அரசியலுக்காக மட்டுமல்லாமல் உணர்வுபூர்வமாகத்தான் கூறினேன். அதனை தற்பொழுது நிறைவேற்றியுள்ளேன். பெண்களுக்கு எதிரான கொடுமையை சிறிதளவு கூட சகித்து கொள்ள முடியாது. பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை கேட்டு மனம் பதறுகிறது. இது சில மாதங்களுக்கு முன்னர் உருவான பிரச்சனை இல்லை, பல ஆண்டுகளாக இருக்கும் பிரச்சனையாகும். பல ஆண்டுகளாக கண்டுகொள்ளாமல் இருந்துதான் பிரச்சனை பெரிதானதற்கு காரணமாகும். இதற்கு காரணம் யார் என்பதை நான் கூறி தெரிய வேண்டும் என்பது இல்லை. போதைப் பொருள் நடமாட்டம், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், சட்டம் ஒழுங்கு மூன்றும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புள்ளவைதான். இது தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்ய கவனம் செலுத்த வேண்டும். போதைப் பொருளை வேரோடு அகற்ற வேண்டும். பெண்கள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு தொடர்புடையது மட்டும்தானா? இதில் தனிமனித ஒழுங்கும் சம்பந்தப்பட்டிருக்கிறது. தனிமனித ஒழுங்கு இருந்தால் சமூகம் தானாக மாறும். கட்டுப்பாட்டுடன் பொறுப்புடன் இருந்தால் பல பிரச்சனைகளை கட்டுப்படுத்தலாம். பெண்களை தொந்தரவு செய்துவிட்டு கடந்து போய்விடலாம் என்று நினைப்பவர்களை நான் எச்சரிக்கின்றேன். பெண்கள் மீது கொடுமைகள் இழைத்தால் இனி நடவடிக்கை கடுமையாக இருக்கும்.
பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு விரைவாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும். அதே சமயம் இந்த வேகமான நடவடிக்கையில் நிரபராதிகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதை காவலர்கள் நினைவில் கொள்ள வேண்டும். உள்கட்டமைப்பு, பொருளாதார மேம்பாடு மட்டுமே ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கியமானதல்ல, பெண்களின் பாதுகாப்பு முக்கியமாகும். பெண்களுக்கான மரியாதையும் கண்ணியமும் அரசின் இலக்காகும். பயமில்லாமல் பெண்கள் வாழ வேண்டும் என்பதற்கான சூழலை உருவாக்க வேண்டும். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைக்கு முதல் கட்டமாக 354 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இரண்டாம் கட்டமாக 2500 புதிய பணியிடங்கள் ஏற்படுத்தப்படும். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க இந்தியாவிலேயே முதல் முறையாக ட்ரோன் மூலம் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை ரோந்து அறிமுகப்படுத்தப்படும் என பேசியிருக்கின்றார்.